ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஈவினிங் போலவே நம்மளுடைய கார்டனுக்கு வந்தாச்சு. நம்ம கார்டனில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குங்க. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னுடைய பட்டன் ரோஸ் செடியை பற்றி தாங்க நான் பேச வந்திருக்கேன். நம்மளுடைய இதுதாங்க அந்த பட்டன் ரோஸ் செடி. இந்த பட்டன் ரோஸில் எவ்வளோ சூப்பராக அழகாக பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா? இதோ உங்கள் செடியிலே இந்த மாதிரி கொத்து கொத்தா அழகாக பூ பூக்கணுமா? அதுக்காக ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தாங்க. அந்த ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பூவை வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு பூவாகவும் வச்சுக்கலாம். இந்த பூ கட்டும்போது இதனுடைய காம்புகள் வந்து ரொம்ப மெல்லிசாக சிறுசாக இருக்கிறதுனால அதை வந்து பூவோடு கலந்து கட்டியும் வச்சுக்கலாம். இல்லை நம்மளுடைய குழந்தைங்க செல்லக்குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க, சின்ன பசங்களாக இருக்காங்கன்னா ஒரு பூவாக பறித்து அவங்களுக்கு வச்சு அனுப்பும்போது சூப்பராக இருக்கும். இப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து எப்போவுமே செடி நடும்போது கீழே வந்து மண்ணை முதல்ல பலப்படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் நம்மளுடைய பூச்செடிங்களை வந்து நட ஆரம்பிக்கணும். நான் அப்படி தான் என்னுடைய பூச்செடிக்கு வச்சேன். இந்த பூச்செடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம் தாங்க ஆகுது. அதுலேயே இந்த அளவுக்கு பூ வந்து வச்சுருக்கு. பூச்செடி வச்சு ஒரு ஃபர்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா அது வந்து காய ஆரம்பிச்சிடுச்சு. பூ வைக்குமோ இது வைக்காதோன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பூச்செடியோடைய நர்சரியில் இருக்கிறவங்க வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தாங்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த ட்ரிக்ஸை வந்து நாங்கள் வீட்டிலையே செஞ்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு 1 வீக்கு முன்னாடி வைக்க ஆரம்பித்த பூ தாங்க. அந்த ட்ரிக்ஸ் செஞ்சுமே எங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ் ஆச்சுங்க இந்த அளவுக்கு பூ வைக்கிறதுக்கு. நீங்களும் அந்த ட்ரிக்ஸை வந்து செய்யுங்க. அப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி பூ அழகாக சூப்பராக கிடைக்கும். என்னன்னு சொல்லி கேட்டிங்களா? ஒன்றும் இல்லைங்க. நம்மளுடைய வீட்டில் வேஸ்ட்டாக நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய காய்கறிகள் அழிஞ்சு போச்சோ இல்லை வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து தூக்கி போட்டுருவோம். அந்த காய்கறிகளை வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற பெயிண்ட் டப்பா இல்லைன்னா ஒரு வேஸ்ட்டான குடம் அந்த மாதிரி இருக்கிறதுல அந்த காய்கறிகளை கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் பழம் வேஸ்ட்டான பழங்களை எல்லாம் கட் பண்ணி போட்டு அதை வந்து நான் ஒரு உரமாக சேமித்து வச்சேன். அது கூட கொஞ்சோண்டு மாட்டு சாணமும் அப்புறமா ஆட்டு உரத்தையும் அதில் சேகரித்து வச்சு நான் வந்து ஒரு உரமாக்கி இந்த செடிங்களுக்கு வந்து நான் போட ஆரம்பித்தேன். போட ஆரம்பித்து 2 வீக்ஸ்லேயே வந்து இந்தளவுக்கு செமையாக பூ விட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்களா எந்த அளவுக்கு வளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இதில் வந்து இங்கெல்லாம் இருக்கிற பூவை வந்து நான் இது கொஞ்ச நாளைக்கு இப்போது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் இதெல்லாம் கட் பண்ணி என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் வந்து வச்சு விட்டேன். பார்த்திங்களா பூவே என்ன தான் நம்ம பறிக்கலன்னு சொன்னாலுமே இந்த பூ வந்து அவ்வளோ சீக்கிரம் வாடி போகாது. இது பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் பூ வந்து இந்த மாதிரி தான் வைக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து அது வந்து நமக்கு வந்து நம்பலை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு கண் கூட பார்க்கும்போது தான் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி செடி வரணுமா? இந்த மாதிரி ட்ரிக்ஸை வந்து சின்ன சின்ன வீட்டிலேயே இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸை வந்து நீங்கள் செஞ்சும்போது உங்கள் பூச்செடியில் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூ பூக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.